உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம், பல்வேறு மரபணு கோளாறுகளால் குழந்தைகள் குள்ளத்தன்மையாக பிறப்பார்கள். அவர்களுக்கு மரபணுக்களில் மாற்றம் கண்டு உயரமாக வளராமல் அதிகுள்ளமாக வளருவார்கள். மேலும் அவர்களுக்கு வளர்ச்சிதை மாற்றங்கள் பரிபூர்ணமாக இருக்காது. அந்த தன்மையை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை மருத்துவத்தை இப்போது நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக நாம் பயன்படுத்தும் போகும் மூலிகை புளி சிறு கீரை என்று சொல்லக்கூடிய புளிச்சக்கீரை, மற்றொரு பெயர் காசினி கீரை. இதனுடைய தாவரவியல் பெயர் ஹைபிஸ்கஸ் கேனிபனஸ். தெலுங்கில் இதை கொங்குரா என்றும் அழைப்பார்கள். பல்வேறு வகையான பரிபாஷைகளில் அழைக்கக்கூடிய இந்த காசினி கீரை என்ற புளிச்சக்கீரை அற்புதமான ஒரு இரும்பு சத்துள்ள மூலிகை கீரையாகும். உடலில் உள்ள திசுக்களை வளரச் செய்து குழந்தைகள் உயரமாக வளர்வதற்கு அற்புதமாக வழிவகை செய்கின்றது. இந்த அற்புதமான மூலிகையை கொண்டு நாம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த குறைபாடுகளை நீக்கி ஆண் பெண் அனைவருக்கும் அற்புதமான ஒரு காயகற்ப மூலிகையாக இது விளங்குகிறது. அகத்தியர் தன்னுடைய குணபாடத்தில் தேகம் சித்தியாகும், செரிமந்தம் நீங்கிவிடும், மோகம் மிகுந்து உறும், விழிநோக்கு மாதே புளிச்சக்கீரை உண்ணும் போது என்கிற அற்புதமான பாடல் வரிகளில் தேகம் சித்தியாகும், தேகம் என்றால் உடம்பு, உடம்பை சித்தி பெறச் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். போகம் வரும், ஆண்களுக்கு போக சக்தி மிகுதியாக தரும், பித்தகாசம் தீரும் என்கிறார். பித்தங்கள், தலை பித்தங்கள், வாய் கசப்பு மற்றும் தலையில் ஏற்படக்கூடிய பித்தங்களை நீக்கும், உடல் எரிவு நீங்கும் மற்றும் பல்வேறு வகையான நோய்களை தீர்க்கக்கூடிய அற்புதமான மூலிகை புளிச்சக்கீரை உண்ணும் போது என்று கூறுகிறார். அந்த அளவிற்கு மகத்துவமான இந்த கீரையை கொண்டு நாம் ஓர் ஊறுகாய், கொங்குரா ஊறுகாய் அல்லது காசினி கீரை ஊறுகாய் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊறுகாயை தயாரித்து எவ்வாறு அது குழந்தைகளுக்கும் மற்றும் பெரியவர்களுக்கும் சாப்பிட்டு வந்தோமானால் அவர்களுக்கு பல்வேறு வகையான நோய் குறைபாடுகளை நீங்கிவிடும் என்பதை பார்ப்பதற்காக நாம் புளிச்சக்கீரையை 2 பெரிய கப் அளவிற்கு எடுத்து வைத்துள்ளோம். ஏனென்றால் 2 கப் எதற்கு என்றால், இந்த கீரை வதக்கும் போது மிக குறைந்த அளவே நமக்கு குவான்டிட்டி என்று சொல்லக்கூடிய கொள்ளளவு கிடைக்கும். ஆகையால் மிக அதிகமாக நமக்கு தேவைப்படுவதால் 2 கப் அளவிற்கு எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக காய்ந்த மிளகாய். காய்ந்த மிளகாய் ஒரு அற்புதமான நறுமணம் ஊட்டக்கூடிய, சுவையூட்டக்கூடிய ஒரு மிளகாய். உலர்ந்த மிளகாய் வற்றல் என்று சொல்வார்கள். இந்த ஆங்கிலத்தில் ட்ரை சில்லி என்பார்கள். இந்த மிளகாய் வற்றலுக்கு காரத்தன்மையை அதிகப்படுத்தி கீரையினுடைய சுவையை இரட்டிப்பாக்கி தரும். வெயில் காலங்களில் இதை அளவோடு பயன்படுத்தினால், குளிர்காலங்களில் சற்று தூக்கலாகவே பயன்படுத்தினால் மிகுந்த நன்மை தரும். மேலும் மிளகாயை நாம் அளவோடு பயன்படுத்தி வந்தால் பல்வேறு வகையான நோய்களை சரி செய்கின்றது. புற்றுநோய் வராமல் பாதுகாக்கின்ற அற்புதமான ஒரு வற்றலாக இருப்பதால் நாம் மிளகாய் வற்றலையும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக சிறு வெங்காயம் என்று சொல்லக்கூடிய சம்பா வெங்காயம், அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்ட வெங்காயம். வெங்காயத்தில் 3 வகை உள்ளது: பெரு வெங்காயம், வெள்ளை வெங்காயம், சிறு வெங்காயம் என்ற சம்பா வெங்காயம். இதை சாம்பார் வெங்காயம் என்றும் கிராமத்தில் அழைப்பார்கள். வெங்காயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் மனிதனுக்கு மிக இன்றியமையாத ஒரு பொருட்களாக இருக்கின்றது. ஆண்களுக்கு அளவோடு இதை அருந்தி சாப்பிட்டு வந்தோமானால் போக சக்தி மிக. வெங்காய வித்தை கடைகளில் நாம் தாது லேகியம் என்ற பொருளுக்கு சேர்ப்பதாக கூறுகிறார்கள். ஆகையால் வெங்காயம் குளிர்ச்சி தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். வெங்காயத்தை சிறு சிறு துண்டுகளாக்கி பசுமோரில் இட்டு சாப்பிட்டு வந்தோமானால் உடல் குளிர்ச்சி அடையும், தேகத்தில் உள்ள வெட்டை நோய் நீங்கும், உடல் உஷ்ணம் படிப்படியாக தணிந்துவிடும். வெள்ளை வெங்காயத்திற்கும் சிறு வெங்காயம் என்று சொல்லக்கூடிய சம்பா வெங்காயத்திற்கும் அளவிற்கு அதிகமான மருத்துவ குணங்களும் பல்வேறு மகத்துவங்களும் இருப்பதால் நாம் வெங்காயத்தை எடுத்துள்ளோம். அதிலும் குறிப்பாக சிறு வெங்காயத்தை தேவையான அளவிற்கு எடுத்துக்கொண்டுள்ளோம். அடுத்ததாக பூண்டு. ஆங்கிலத்தில் கேர்லிக் என்று அழைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். இடுமருந்தை நீக்கக்கூடிய, வயிற்றில் உள்ள இடுமருந்துகள் இருந்தால் பூண்டை ரசம் வைத்து குடித்து வந்தோமானால் இடுமருந்துகள் கழிச்சல் மூலம் வெளியேறிவிடும். பல்வேறு வகையான தொற்று நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் பூண்டு. குளிர்காலங்களில் நமக்கு தொற்று நோய்கள் ஏற்பட்டால் பூண்டு, மிளகு மற்றும் சீரகத்துடன் சேர்ந்து கொதிக்க வைத்து தீநீராகவோ அல்லது ரசம் போன்ற அமைப்பில் நாம் குடித்து வந்தோமானால் தொற்று நோய் கிருமிகளை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் பூண்டு. இதயத்திற்கு பலமானது, தோல் நமச்சலை நீக்கக்கூடியது. ஒற்றை தலைவலி என்று சொல்லக்கூடிய மைக்ரேன் என்று சொல்வார்கள். அந்த ஒற்றை தலைவலிக்கு சுக்கையும் பூண்டையும் ஒன்றாக இழைத்து நாம் ஒரு பக்க தலைவலிக்கு பற்று போட்டோமானால் உடனடியாக தலைவலி நீங்கிவிடும். அந்த அளவிற்கு மருத்துவ குணம் நிறைந்த இந்த பூண்டையும் நாம் எடுத்துள்ளோம்.
அடுத்ததாக கடுகு, ஆங்கிலத்தில் மஸ்டர்ட் என்று சொல்லக்கூடிய கடுகலப்பு தாளிப்பதம் செய்வதற்காகவும் பல்வேறு சுவையை அதிகரிப்பதற்காகவும் நாம் கடுகை பயன்படுத்தி கொள்ளலாம். கடுகில் இருந்து கிடைக்கக்கூடிய பூக்கள், கடுகு எண்ணெய் அத்தனையும் மிகுந்த மருத்துவ பயன் தரக்கூடிய ஒரு பொருளாகும். எவரெஸ்ட் மற்றும் குளிர் பிரதேசங்களில் பயணம் செய்தால் நம் கால்களில் ஒரு விதமான வறட்சி மற்றும் பனி வெடிப்பு ஏற்படும். அந்த வறட்சி பனி வெடிப்பை தீர்ப்பதற்காக நாம் கடுகு எண்ணெயை தேய்த்து வந்தோமானால் உடனடியாக பனி வெடிப்பு வறட்சிகள் நீங்கி தோலிற்கு மிகவும் மிருதுவான ஒரு தன்மை தரும். இது ஒரு மருத்துவ குணமுள்ள பொருள் என்பதால், கசப்புத்தன்மை உள்ள பொருள் என்பதால் நாம் அளவோடு பயன்படுத்தினால் மிகுந்த நன்மை தரும். கடுகையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக கடலை பருப்பு என்று சொல்ல, கடலை பருப்பு இல்ல கடலை பருப்பு என்று சொல்வார்கள். கடலை பருப்பிற்கு அற்புதமான ஒரு மருத்துவ குணம், உடம்பில் உள்ள சத்துக்கள் அதிகரிக்க செய்யும். இதை வடை செய்து சாப்பிட்டால் நன்றாக இருக்கும். மேலும் கடலை பருப்பை ஊற வைத்து தேங்காய் பாலுடன் அரைத்து சாப்பிட்டு வந்தோம்னா வயிற்றில் உள்ள குற்றங்கள் நீக்கும். அளவிற்கு அதிகமாக எடுக்காமல் அளவோடு பயன்படுத்தினால் கடலை பருப்பு மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு பொருளாக இருப்பதால் அதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக தோல் நீக்கிய வெள்ளை உளுந்து. இந்த வெள்ளை உளுந்திற்கு அற்புதமான ஒரு மருத்துவ குணம் உண்டு. உளுந்து என்றாலே அதற்கு மிகுந்த இடுப்பு வலிகளை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவம் இதற்கு உண்டு. உளுந்தை நாம் வடை செய்து சாப்பிடலாம். உளுந்தில் இருந்து நாம் சிறு சிறு தூளாக செய்து பொடியாக சட்னி போன்ற அமைப்புகளில் பயன்படுத்தி வரலாம். அற்புதமான சுவை தரக்கூடிய ஒரு பொருள். பெண்களுக்கு குறிப்பாக இடுப்பு எலும்பிற்கு அற்புதமான ஒரு பொருள். ஆகையால் தான் வயது வந்த பெண்களுக்கு உளுந்தை நாம் இனிப்பு பொருட்களை சேர்த்து தருவார்கள். உளுந்து எண்ணெய் வறுக்கின்றது. அந்த எண்ணெயை முதுகு தண்டுப்பட பகுதியில் தேய்த்து வந்தோமானால் அற்புதமான ஒரு பலன் தரும். உளுந்தில் இருந்து பல்வேறு வகையான உணவு சமாச்சாரங்களில் பயன்படுத்தி வரலாம். உளுந்தில் இருந்து தான் நாம் இனிப்பு பொருளான ஜாங்கிரியை தயார் செய்கிறோம். அந்த அளவிற்கு அற்புதமான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு பொருள் உளுந்து. அதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக உப்பு. உப்பு பலமுறை கூறினாலும் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், அற்புதமான காயகற்ப ஒரு பொருள். எல்லா உணவு பண்டங்களிலும் உப்பை சேர்த்தால்தான் சுவை நறுமணமாகவும் சுவையாகவும். உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்லக்கூடிய பழமொழிக்கேற்ப உப்பை நாம் எந்த அளவிற்கு அளவோடு பயன்படுத்துகின்றோமோ உடம்பு காயகற்பமாக இருக்கும். கூடுமானவரை உப்பை நாம் வறுத்து பயன்படுத்தினால் அந்த அளவிற்கு தேகத்திற்கு நலம் தரும். நாவின்மையை நாம் சரி செய்து கொள்ளலாம். வறட்சியை அதிகரிக்க செய்யும். ஆகையால் அளவோடு பயன்படுத்தலாம். உப்பில் பல்வேறு வகையான தாது உப்புக்கள் உள்ளன. பொட்டுள் உப்பு, சவுட்டல் உப்பு, கரி உப்பு, சோற்றுப்பு, பல்வேறு வகை உப்புக்கள் உள்ளன. பாதரசத்தை கட்டக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் உப்பு. தாது வடிவில் இருக்கக்கூடிய உடம்பில் உள்ள பலங்களை அதிகரிக்க செய்யும். ஆகையால் உப்பையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூளுக்கு மிகுந்த நறுமணம் உள்ள ஒரு வாசனை பொருள் ஆகும். உணவு பதார்த்தங்களிலோ வாசனை தூக்கியாக அதை நாம் பயன்படுத்தலாம். சிறிதேனும் பயன்படுத்தினால் மிகுந்த நன்மை தரும். அளவிற்கு அதிகமாக பயன்படுத்தினால் இருமல் மற்றும் பொறுமல் தோன்றும். ஆகையால் புளியேப்பம் அடிப்படை வருவர்கள் பெருங்காயத்தூளை அளவோடு பயன்படுத்தி வந்தால் அந்த நோயிலிருந்து நாம் விடுதலை பெறலாம். பெருங்காயத்தூளிற்கு மிகுந்த காயம் போன்ற இந்த உடம்பை, பெருங்காயமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பை தேக வன்மையாக வைத்திருப்பதால் பெருங்காயத்தூளையும் நாம் பயன்படுத்தலாம். அடுத்ததாக எள் எண்ணெய், நல்லெண்ணெய் என்று கூறுவார்கள். உடம்புக்கு மிகவும் நல்லது செய்யக்கூடிய ஒரு எண்ணெய். எள்ளிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் மிகுந்த பயன் தரும். எள்ளு பூவை துவையல் செய்து சாப்பிடலாம். உலர்ந்த எள் அல்லது பச்சை எள்ளை நாம் சுவையாக வாயிலிட்டு மென்று தின்றோமானால் இளைத்த உடம்பு உடையவர்களுக்கு தேக நலன்கள் பாதுகாக்கப்படும். எலும்புகள் உறுதிப்படும். எலும்பு மஜ்ஜைகள் சரி செய்யப்படும். எலும்பு குழந்தைகளுக்கு, சிறு வயதில் குழந்தைகளுக்கு எள்ளு பர்பியை கொடுத்து வந்தோமானால் அவர்களுக்கு பற்களில் உள்ள குற்றங்கள் நீக்கும். தேகத்திற்கு மிகுந்த நன்மை தரும். இந்த நல்லெண்ணெய் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் இதயத்திற்கு மிகுந்த பலம் தரும். கண்களை குளிர்ச்சி அடைய செய்யும். மூளை பகுதியில் உள்ள உஷ்ணத்தை தணிக்கும். நாம் இந்த எள்ளெண்ணெயை காய்ச்சி தலைக்கு தேய்க்கும் போது மிகுந்த தேகத்தில் உள்ள உஷ்ணங்கள் படிப்படியாக நீங்கி தேகத்திற்கு உஷ்ணம் தணிந்து மிகுந்த குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான எண்ணெய். புல்லிங் என்று சொல்வார்கள். வாய் கொப்பளிக்கலாம். இந்த எண்ணெயை அளவோடு மாதத்திற்கு ஒரு முறை 10 முதல் 20 மில்லி அளவிற்கு எடுத்து புல்லிங் என்று சொல்லக்கூடிய வாய் கொப்பளித்து வாயில் உள்ள எண்ணெயை வாயிலிட்டு கொப்பளித்து துப்பிவிட்டால் நம் இதயத்திற்கு அற்புதமான ஒரு நன்மை தரும். தொண்டை பகுதியில் உள்ள குற்றங்களை நீக்கும். அற்புதமான இந்த எண்ணெயும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இத்தனை மூலப்பொருட்களையும் கொண்டு நாம் இப்பொழுது கொங்குரா என்றும் காசினி கீரை என்றும் சிறுகீரை என்றும் புளிச்சக்கீரை என்றும் பல்வேறு பரிபாஷைகளில் அழைக்கக்கூடிய புளிச்சக்கீரை ஊறுகாய் அல்லது துவையல் போன்ற ஒன்றை செய்து நீண்ட காலம் வைத்திருந்து குழந்தைகளுக்கு தந்தால் குள்ளம் என்று சொல்வார்கள், டிராப் ஆங்கிலத்தில், அந்த குள்ளத்தன்மை நீங்கி
அளவான உயரமாக வளர்ந்து குழந்தைக்கு தேவையான பல்வேறு வகையான சத்துக்கள், ஆண் பெண்களுக்கு பித்தம் அகற்றும், போகம் ஊறும் பல்வேறு வகையான நன்மைகள் உள்ள ஊறுகாயை நாம் செய்முறையாக செய்வது எப்படி என்பதை சற்று இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். நாம் இப்பொழுது கொங்குரா என்றும், காசினி கீரை என்றும், சிறுகீரை என்றும், புளிச்சக்கீரை என்றும் பல்வேறு பரிபாஷைகளில் அழைக்கக்கூடிய புளிச்சக்கீரை பல்வேறு வகையான நன்மைகள் உள்ள ஊறுகாயை நாம் செய்முறையாக செய்வது எப்படி என்பதை பார்க்க போகிறோம். அதற்காக முதலில் நாம் சம்பா வெங்காயம் என்று சொல்லக்கூடிய சிறு வெங்காயத்தை ஓர் 50 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ளவும். அடுத்ததாக காய்ந்த மிளகாயை ஓர் 50 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்பான நேயர்களை கவனித்து பாருங்கள், புளிச்சக்கீரைக்கு புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஆகையால் நாம் 50 கிராம் அளவிற்கு காய்ந்த மிளகாயை இட்டால்தான் புளிச்சத்தன்மை படிப்படியாக புளிப்புத்தன்மை குறைந்து காரத்தன்மையும் சேர்ந்து சுவையாக இருக்கும். ஆகையால் 50 கிராம் அளவிற்கு மிளகாய் வற்றலையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு 10 கிராம் அளவிற்கு வெள்ளை பூண்டை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அத்துடன் தேவையான அளவிற்கு உப்பு சேர்த்து நாம் பெருங்காயம் ஒரு சிட்டிகை இவை அனைத்தும் சேர்த்து நாம் பச்சை விழுதாக அரைத்து கொள்ளலாம். பச்சை விழுதாக அரைத்த வெங்காயம், மிளகாய், தேவையான அளவிற்கு உப்பு, பூண்டுப்பல், சிறிது பெருங்காயம் இவை அனைத்தும் இந்த கலவையாக நாம் எடுத்து வைத்துள்ளோம். இதில் தண்ணீர் சேர்க்காமல் அரைக்க வேண்டும். குறிப்பு, ஒரு துளி கூட இதில் தண்ணீர் சேர்க்காமல் அரைத்தால்தான் சுவையாக இருக்கும். இப்பொழுது புளிச்சக்கீரை என்று சொல்லக்கூடிய இந்த கீரையை தேவையான அளவிற்கு நாம் தண்ணீரில் சுத்தப்படுத்தி பரிபூர்ணமாக தண்ணீரை வடிகட்டி விட்டு கீரையினுடைய இலையை மட்டும் இவ்வாறு எடுத்து கொள்ளவும். 2 பெரிய கப் அளவிற்கு எடுத்துக்கொண்டால் போதுமானது. இந்த கீரை பார்ப்பதற்கே மிகவும் திரிசூலம் போன்ற அமைப்பாக இருக்கும். இந்த திரிசூலம் போன்ற அமைப்பு தான் இந்த கீரைக்கு மிகுந்த அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இதனுடைய பூ கத்தரி பூ கலரில் இருக்கு. ஒரு வகையான ஊதா கலர் என்று சொல்வார்கள். அந்த ஊதா கலரில் இதனுடைய பூக்கள் இருக்கும். அழகாக நாம் இனம் கண்டு கொண்டு இந்த கீரையை எடுத்துக்கொள்ளலாம். இந்த கீரையை பச்சையாகவே வாயிலிட்டு சுவைத்தோமானால் புளிப்புத்தன்மை அதிகமாகவும் குழகுழப்புத்தன்மை அதிகமாகவும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கீரையாகும். 2 கப் கீரையை இப்போது நாம் நல்லெண்ணெய் என்று சொல்லக்கூடிய அந்த நல்லெண்ணெயில் நாம் வதக்கி கொள்ள வேண்டும். அதற்காக நல்லெண்ணெயை நாம் 50 மில்லி அளவிற்கு விட வேண்டும். ஏனென்றால் இந்த கீரையை ஊறுகாயை பாதுகாத்து வைப்பதில் கெடாமல் இருப்பதற்காக நல்லெண்ணெயை நாம் தாராளமாக ஒரு 50 மில்லி கிராம் அளவிற்கு பயன்படுத்தலாம். அதற்காக நல்லெண்ணெயை 50 மில்லி அளவிற்கு நாம் இப்பொழுது காய்ச்ச வேண்டும். புளிச்சக்கீரை துவையல் அல்லது ஊறுகாய் என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகை துவையலில் தண்ணீரை நாம் சிறிது கூட சேர்க்கக்கூடாது. ஏனென்றால் வெங்காயத்தை அரைக்கும் போது வெங்காயத்தில் உள்ள நீர் சத்து இறங்கிவிடும். ஆகையால் அதற்கு தண்ணீர் தேவைப்படாது. அடுத்ததாக புளிச்சக்கீரையை வதக்கும் போது அதிலிருந்து குழகுழப்பு தன்மை ஏற்பட்டு நீர் போன்ற ஒரு திரவம் சுரக்கும். ஆகையால் இதற்கும் தண்ணீர் தேவைப்படாது. தண்ணீர் தேவைப்படாமல் இந்த கீரையை அரைத்து வைத்தோமானால் நீண்ட நாட்கள் கெடாமல் துவையல் நன்றாக இருக்கும். நன்றாக காய்ந்த அந்த நல்லெண்ணெயில் 2 பெரிய கப் அளவிற்கு கீரையை நாம் எடுத்துக்கொண்டு முழுமையாக இட்டு வதக்க வேண்டும். கீரையை நன்றாக நல்லெண்ணெயில் நாம் பொன்னிறமாக வதக்க வேண்டும். இந்த கீரையை வதக்கும் போது கீரையில் பொன்னிறமாக நமக்கு தெரியாது. ஆகையால் நாம் கீரை வானலில் ஒட்டாத அளவிற்கு சுழண்டு வரும். அதை இனம் கண்டு கொண்டு வதக்கி கொள்ளலாம். அன்பான நேயர்களே பாருங்கள், 2 பெரிய கப் அளவிற்கு கீரை எடுத்து நாம் வதக்கும் போதே கீரை முழுவதுமாக வதங்கி நமக்கு ஓர் 50 கிராம் அளவிற்கு தான் அந்த கீரையினுடைய மொத்த கொள்ளளவு கிடைக்கும். ஆகையால் மக்கள் நேயர்கள் இதை பயன்படுத்தும் போது 2 பெரிய கப் அளவிற்கு கீரையை எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றாக பொன்னிறமாக வானலில் கொழகொழவென்று வதங்கிய இந்த நல்லெண்ணெயில் வதங்கிய இந்த புளிச்சக்கீரையை இப்போது நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, இப்பொழுது பொன்னிறமாக வதங்கிவிட்டது. அந்த கீரையை நாம் எடுத்து வைத்துக் கொண்டு அதே வானலில் நாம் 2 டீஸ்பூன் அளவிற்கு நல்லெண்ணெய் விட வேண்டும். அந்த எண்ணெயை நன்றாக காய்ச்ச வேண்டும்.
நன்றாக காய்ந்த அந்த எண்ணெயில் கடுகை போட்டு தாளிதம் செய்ய வேண்டும். கடுகு நன்றாக பொரிந்ததும் சிறிது பெருங்காயத்தை அரை சிட்டிகை அளவு சேர்த்தால் போதுமானது. அத்துடன் 2 அல்லது 3 காய்ந்த மிளகாய்களை காம்பு நீக்கி கிள்ளி போட வேண்டும். மிளகாய் வற்றலை பொன்னிறமாக வதக்கிக் கொள்ள வேண்டும். அத்துடன் உளுத்தம் பருப்பை அரை டீஸ்பூன் அளவிற்கு சேர்த்து வறுக்க வேண்டும். கடலை பருப்பை இப்போது 5 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். அத்தனையும் பொன்னிறமாக வறுத்துக் கொள்ள வேண்டும். பச்சையாக அரைத்து வைத்துள்ள இந்த கலவையை அந்த புளிச்சக்கீரை கொள்ளளவிற்கு ஏற்ப இதில் இருந்து 3 அல்லது 4 அளவிற்கு டீஸ்பூன் அளவிற்கு எடுத்துக்கொண்டு நல்லெண்ணெயில் வதக்க வேண்டும். நன்றாக அந்த எண்ணெயில் பச்சை நிறம் வாசம் போகும் வரை அதை நாம் வதக்கிக் கொள்ள வேண்டும். நன்றாக வதக்கிய அந்த பச்சை நிற வெங்காயம் அத்தனையும் வதங்கி விட்டது. இத்துடன் நாம் புளிச்சக்கீரையினுடைய வதக்கலை அதுடன் சேர்க்க வேண்டும். அந்த கலவையுடன் இந்த புளிச்சக்கீரை கலவையும் சேர்ந்து நன்றாக வதங்கிவிட்டபடியால் நாம் தேவையான அளவிற்கு வதங்கியவுடன் இப்போது நாம் ஒரு பாத்திரத்தில் அதை எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, மிகவும் அற்புதமான ஓர் புளிச்சக்கீரை துவையல், அற்புதமான ஒரு மூலிகை துவையல். இந்த துவையலை தினந்தோறும் சப்பாத்தி, இட்லி மற்றும் சாதம், குழந்தைகளுக்காக இருந்தால் சாதத்துடனும் மற்றும் விரும்பாதவர்கள் இதை இட்லி, சப்பாத்தி, தோசை போன்ற பல்வேறு வகையான உணவுகளில் தினந்தோறும் இதை சாப்பிட்டு வந்தோமானால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய செரிமந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் மற்றும் வளர்ச்சி குறைபாடு, குழந்தைகளுக்கு வளர்ச்சி குறைபாடுகள் பரிபூர்ணமாக நீங்கிவிடும். பித்தகாசம் என்று சொல்லக்கூடிய பித்த மயக்கம் தீரும். ஆண்களுக்கு அற்புதமான போக சக்தியை தரக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை துவையல். இதை நாம் கைப்படாமல் ஒரு கண்ணாடி புட்டியில் அடைத்து வைத்தோமானால் 1 வருடம் ஆனாமல் கெடாமல் இருக்கும். அந்த அளவிற்கு இதற்கு மிகுந்த வீரிய சக்தி உள்ளது. இதை நாம் நீர் சேர்க்காமலே செய்ய வேண்டும். ஆகையால் தான் இதற்கு கெடும் தன்மை இல்லாமல் பரிபூர்ணமாக இருக்கும். அன்பான நேயர்களே, இந்த வகையான மூலிகை துவையலை அனைவரும் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பான நேயர்களே, இடைவெளிக்கு முன்பாக நாம் காசனிக்கீரை மற்றும் புளிச்சக்கீரை என்று சொல்லக்கூடிய கீரையை கொண்டு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய குள்ளத்தன்மையை நீக்குதல் மற்றும் ஆண் பெண் அனைவருக்கும் ஏற்படக்கூடிய மந்தத்தன்மை, பித்தகாசம், உடல் எரிதல் போன்ற நோய்களுக்குண்டான மூலிகை துவையலை பார்த்தோம். இப்பொழுது அந்த புளிச்சக்கீரை சாற்றை கொண்டு நாம் அடிக்கடி ஆண்கள் பெண்கள் அவர்களுக்கு எந்த பொருள் சாப்பிட்டாலும் வாந்தி வந்துவிடக்கூடிய ஒரு நோய் தாக்கு இருக்கும். அந்த நோயிலிருந்து பரிபூர்ணமாக விடுதலை பெற இப்போது மூலிகை மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அதற்காக நாம் புளிச்சக்கீரையினுடைய சாறை 20 மில்லி அளவிற்கு எடுத்து வைத்துள்ளோம். இந்த கீரையின் சாற்றை நாம் 20 மில்லி அளவிற்கு எடுத்துக்கொண்டு அத்துடன் மிளகுத்தூள், அற்புதமான ஒரு காயகற்ப மருந்தாக மிளகு விளங்குவதால் இதை நாம் எடுத்துக்கொள்ளும். மிளகிற்கு விஷங்களை போக்கக்கூடிய ஆற்றல் மற்றும் சளி கபங்களை அறுக்கக்கூடிய ஆற்றல், நெஞ்சி கோழையை நீக்கிவிடும், ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் மிளகு ஆகும். இதை கற்ப மருந்தாக உண்டு வந்தால் நீண்ட காலம் மரணத்தை தள்ளி போடலாம் என்று ஒரு கூட்டே நிலவி வருகிறது. மேலும் அடுத்ததாக சர்க்கரை.
கரும்பிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே நமக்கு மிகுந்த பயன் தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கின்றது. கரும்பிலிருந்து நாம் கரும்பு சாறு, கரும்பு ரசத்தை எடுத்துக்கொண்டு தினந்தோறும் குடித்து வந்தோமானால் உடலில் ஏற்படக்கூடிய வெட்டை நோயை நீக்கும், வெயில் காலங்களில் வரக்கூடிய வெம்மை நோய் தாக்காத வண்ணம் பாதுகாக்கும். மிகுந்த நாவறட்சி உடையவர்கள் கரும்பு சாறை உண்டு வந்தால் அவர்களுக்கு நாவறட்சி பரிபூர்ணமாக நீங்கிவிடும். கரும்பில் இருந்து வெல்லம் தயாரிப்பார்கள், வெல்லத்திலிருந்து சர்க்கரை பரிபூர்ணமாக பிரித்து எடுப்பார்கள். கரும்பு வெல்லத்திற்கும் மிகுந்த நற்பலன்கள் உண்டு. அந்த வெல்லத்தை நாம் தினந்தோறும் உண்டு வந்தோமானால் தேகத்திற்கு மிகுந்த நன்மை தரும், வனப்பு மற்றும் அழகை தரும். அடுத்ததாக அதன் பிரிவுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய சர்க்கரை மிகுந்த இனிப்பு மிக்க ஒரு பொருளாக இருப்பதால் தேநீர் மற்றும் காஃபி போன்ற பானங்களில் நாம் இதை போட்டு அருந்தலாம். அளவோடு பயன்படுத்தி வந்தால் மிகுந்த நன்மை தரக்கூடிய சர்க்கரைக்கு நாவில் சுவையை ஊட்டக்கூடிய அற்புதமான ஒரு தன்மை இருப்பதால் சர்க்கரையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இவை மூன்றையும் கொண்டு ஆண்கள் பெண்கள் உணவு உண்ட பின்பு சிலருக்கு சரியாமை ஏற்பட்டு வாந்தி வந்துவிடும். அந்த வாந்தியின் மூலம் அவர்களது தொண்டை பகுதியில் புண்கள் ஏற்படும். அதை எவ்வாறு போக்கிக் கொள்ளலாம் என்பதை இப்பொழுது பார்க்க போகின்றோம். அதற்காக நாம் 20 மில்லி அளவிற்கு எடுத்துக்கொண்டுள்ள புளிச்சக்கீரை சாற்றுடன் 1/4 டீஸ்பூன் அளவிற்கு மிளகுத்தூள் சேர்க்க வேண்டும். சேர்த்த பிறகு நன்றாக கலக்கிக் கொள்ளும். அடுத்ததாக அத்துடன் 1 முழு டீஸ்பூன் அளவிற்கு சர்க்கரை சேர்த்துக் கொள்ளலாம். அன்பான நேயர்களே, இவை மூன்றும் கலந்த இக்கலவையை அந்த வாந்தி போன்ற சூழ்நிலைகள் இருப்பவர்கள் மற்றும் உடல் உபாதை, தொண்டை பகுதியில் உள்ள உபாதை உடையவர்கள் காலை வேளையில் மட்டும் மாதத்திற்கு 3 முறை 10 நாட்களுக்கு ஒரு முறை எடுத்துக்கொண்டு அத்துடன் மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவிற்கு சேர்த்துக் கொள்ளவும். சர்க்கரை 1 முழு டேபிள் டீஸ்பூன் அளவிற்கு சேர்த்துக்கொண்டு 10 நாளைக்கு ஒரு முறை மாதத்திற்கு 3 முறை இதை குடித்து வந்தார்களானால் அவர்களுக்கு அந்த உணவு உண்ட பிறகு வரக்கூடிய வாந்தினியை பரிபூர்ணமாக நிறுத்திவிடும். தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றிவிடும். அற்புதமான இந்த மூலிகை மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.